ஹாய் ஆல். இன்னைக்கு கிராமரோட நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் லாஸ்ட் வீடியோ பார்த்தோம் இல்லைங்களா? அதில் கொஞ்சம் மிஸ்ஸிங் திங்ஸ் இருக்குது. லைக் கொஞ்சம் கான்செப்ட் வந்து உங்களுக்கு நான் சொல்லலை. ஸோ அதை வந்து நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? லைக் சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் இதெல்லாமே. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட் மாதிரி இங்கே பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த சென்டென்ஸ்னா என்னன்னு தெரியணும். லைக் ஒரு சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் இருக்குன்னா அது ஒரு சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக இருக்குன்னா அதை வந்து சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த சென்டென்ஸே நம்மளுக்கு மேஜரா 3 டைப்ஸ் இருக்கும். சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். எதை பேஸ் பண்ணி இதை நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர், அதுல எவ்வளோ கிளாஸ் இருக்கு இல்லைன்னா எந்த டைப் ஆஃப் கிளாஸ் இருக்கு அதை வச்சு நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ஒரு ஐடியா அப்படின்னா அதை வந்து நம்ம சிம்பிள் சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், அதே மாதிரி டிபெண்டன்ட் கிளாஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கு அப்படின்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ். ஸோ இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்ன, டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்னன்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். அடுத்து காம்பவுண்ட்னா எனி நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ். ஸோ 2, 3, 4ன்னு எவ்வளோ காம்பவுண்ட்ஸ் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வேணா இருக்கலாம். அதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம் ஒரு சென்டென்ஸா அப்படின்னா அதை வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் இன்னும் கிராமட்டிக்கலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நான் ஃபைனைட் வேர்ப்ஸ், ஃபைனைட் வேர்ப்ஸ்னா ஏன்னு தெரியணும். பிகாஸ் என்னன்னு தெரியணும். சிம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனைட் வேர்ப் வந்து ஒன்று தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுனா இப்போ ஒரு ஃபைனைட் வேர்ப் தான் சிம்பிள் சென்டென்ஸ்ல இருக்கணும்னா நம்மளுக்கு ஃபைனைட் வேர்ப்ஸ், இன்ஃபைனைட் வேர்ப்ஸ் என்னன்னு தெரியணும். ஸோ நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் அப்படின்னா ஜெரன்ஸ், இன்ஃபினிட்டிவ்ஸ், பார்ட்டிசிபிள்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு நான் ஃபைனைட் வேர்ப்ஸ். ஸோ இது எல்லாமே தனித்தனியாக நம்ம வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ ஜெரன்ஸ்னா என்னன்னு தெரியும், ஜெரன்னா தெரியும், ஐஎன்ஜி வரும். இன்ஃபினிட்டிவ்னா 2+ வேர்ப் வரும். பார்ட்டிசிபிள்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ஃப்ரேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் ஃபைனைட் வேர்ப் இருக்காது. கிளாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் ஃபைனைட் வேர்ப் இருக்கும். ஸோ இது ரெண்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அடுத்தது ஃபைனைட் வேர்ப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுதான் அதோட டென்ஸை கொடுக்கும். டைம் ஆஃப் ஆக்ஷன், லைக் அது பாஸ்ட்ல நடந்துச்சா ப்ரெசென்ட்ல நடந்துச்சா அந்த மாதிரி உங்களுக்கு அந்த டைமை வந்து டினோட் பண்ணும். லைக் வென்ட், கேம், இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அது எப்போ நடந்துச்சுன்னு தெரியுது அந்த ஆக்ஷன். கரெக்டுங்களா? ஸோ அதுதான் ஃபைனைட் வேர்ப். இதே நான் ஃபைனைட் வேர்ப்பாங்க டு வாக். இது வந்து எந்த டைம்ல நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. வாக்கிங், இந்த வேர்டை மட்டும் பார்த்தீங்கன்னா அது எங்கே நடக்குதுன்னு தெரியாது. அந்த சென்டென்ஸை ஃபுல்லாக நீங்கள் படிக்கும்போது மேபி ஒரு மீனிங் வரும். பட் அந்த வேர்பை மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக அதோட இது தெரியாது. லைக் அதோட டென்ஸ் தெரியாது, பாஸ்டா ப்ரெசென்ட்டானு. ஸோ அதுதான் ஃபைனைட்டுக்கும் நான் ஃபைனைட்டுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ டைம் பீரியடை வந்து கண்டுபிடிக்க முடியுதா அந்த வேர்ப்னா வச்சு அப்படின்னா அது ஃபைனைட். ஓகேங்களா? அப்போ சிம்பிள் சென்டென்ஸில் ஒரு ஃபைனைட் வேர்ப் தான் இருக்கணும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கிளாஸ், மோர் சபார்டினேட் கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி காம்பவுண்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா 2 மெயின் கிளாஸ் வந்து இருக்கும், இல்லைன்னா அதுக்கு மேலேயும் இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்கானது. அப்புறம் இன்னொரு மிசலேனியஸ் டைப் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ். இது என்ன அப்படின்னா 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் டிபெண்டன்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 இருக்கணும். ஸோ இது எந்த வகையில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா லைக் இப்போ 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்குது, அதை ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம். இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கு, டிபெண்டன்ட் கிளாஸ் கூட கனெக்ட் பண்றோம்னா காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்க பாருங்க 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் மினிமம் இருக்கணும், அதுக்கு மேல டிபெண்டன்ட் கிளாஸ் எவ்வளோ வேணா இருக்கலாம். லைக் மினிமம் 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இங்க பாருங்க, although it was raining, I went to the market and bought some vegetables. இப்போ இங்க பாத்தீங்கன்னா அன்யூஸ் பண்ணி 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. I went to the market, I bought some vegetables. அதே மாதிரி இங்க பாருங்க ஒரு டிபெண்டன்ட் கிளாஸும் இருக்கு, although it was raining. இப்போ இதுல பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் டிபெண்டன்ட் கிளாஸ் 1 இருக்கு, இண்டிபெண்டன்ட் கிளாஸ் 2 இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைப்பை தான் நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இங்க பாருங்க although it was raining வந்து டிபெண்டன்ட் கிளாஸா இருக்கு, இது 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ், இது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஓகேங்களா? அடுத்து இங்க பாருங்க she didn't come to the class but she submitted the assignment after the deadline passed. ஸோ இங்கே ஆஃப்டர்ங்கிறது யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த டிபெண்டன்ட் கிளாஸை. 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். பேசிக்கலி இந்த காம்ப்ளெக்ஸும் காம்பவுண்டுக்கும் என்ன இருக்கும் அதை கம்பைன் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் பார்க்கலாம், ஏன்னா இது வந்து சிலபஸ்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம இதையும் கவர் பண்ணிடலாம்.
சிந்தசிஸ்னா நம்மளுக்கு தெரியும், ஒன்றை வந்து பண்றது, மேக் பண்றது, லைக் புதுசா ஒன்று கிரியேட் பண்றதுங்க மாதிரி. அப்ப சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, 2-3 சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அதை நம்ம ஒரு சென்டென்ஸா கம்பைன் பண்ணணும். அந்த ஒரு சென்டென்ஸ் வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்கணும்னு கொடுத்துருவாங்க. லைக் இந்த சென்டென்ஸை வந்து நீங்க சிம்பிள் சென்டென்ஸா மாற்றணும், காம்பவுண்ட் சென்டென்ஸா மாற்றணும், இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை சிம்பிள் சென்டென்ஸாக மாற்ற சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, பார்ட்டிசிபிள்ஸ், இன்ஃபினிட்டிவ்ஸ் இல்லைனா ப்ரிப்போர்ஷனல் ஃப்ரேசஸ் வந்து யூஸ் பண்ணணும். ப்ரிப்போர்ஷனல் ஃப்ரேசஸ்னா லைக் அந்த டிஸ்பைட் ஆஃப், இன்கேஸ் ஆஃப், இந்த மாதிரி ஓவிங் டு, இந்த ஓவிங் டு வராது, அந்த இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட் ஆஃப் அது மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நம்மளுக்கு மெயினாக தெரிஞ்சிருக்க வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா verb plus ing present participle யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா past participle யூஸ் பண்ணலாம், இல்லைனா to plus verb 1 வந்து யூஸ் பண்ணலாம். அது இல்லைனா preposition plus noun, prepositional phrase வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் அது வந்து அந்த மீனிங்க்கு தகுந்த மாதிரி மாறும் ஒவ்வொன்றும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து சிம்பிள் சென்டென்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. he saw the lion, he ran away. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு saw அப்படிங்கிறது எனக்கு ஃபைனைட் verb. ஏன்னா இதை வச்சு எனக்கு பாஸ்ட் டென்ஸ்ன்னு தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது ஃபைனைட் verb. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த verb கூட ing போடுறேன். ஸோ seeing the lion, sawனா verb 1 என்னது see, அப்போ அது கூட ing போட்டு seeing the lion he ran away. உங்களுக்கு மீனிங்கும் மாறல, அதே மாதிரி உங்களுக்கு சிம்பிள் சென்டென்ஸ்ல இது இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? he was tired, he sat down. இப்போ இங்க பாருங்க, he was tired நம்மளுக்கு மீனிங் புரியுது. he sat down. இப்போ இதுல நம்மளுக்கு பார்த்தோன்னா என்ன தெரியுது, ஒரு ரீசனிங் மாதிரி நம்மளுக்கு தெரியுது. இது நம்மளுக்கு ஃபேக்ட் மாதிரி தெரிஞ்சுது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இது வந்து ரீசன் மாதிரி இருக்கு. he was tired, he sat down. ஸோ being tired, he sat down. being அப்படிங்கிறது என்னது, be plus ing. ஸோ be form of verb, being. ஓகேங்களா? she wants to win, she trains hard. இப்போ நீங்க பாருங்க, to win she trains hard. இன்ஃபினிட்டிவ் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வரும், இதை பண்ணுனா இது ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி வரும்போது நம்ம வந்து இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணுவோம். அதுவே ரீசன் மாதிரி வருது அப்படின்னா மோஸ்ட்டாக இந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி verb plus ing பார்த்தோன்னா இந்த மாதிரி சென்டென்ஸ், ஒரு ஆக்ஷனை பார்த்து இன்னொரு ஆக்ஷன் அந்த மாதிரி வரும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஆக்ஷன்னால இன்னொரு ஆக்ஷன் ட்ரிகர் ஆகுதுன்னா verb plus ing யூஸ் பண்ணுவோம். ஒரு ஆக்ஷன்னால இன்னொரு ஆக்ஷன் ட்ரிகர் ஆகுது, ரீசனாக இருக்கு, ஓகேங்களா? அப்படி இருக்குன்னா அதை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம், பீயிங், பிகாஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? she wants to win, she trains hard. அப்போ இது பண்ணுனா இது நடக்கும், இல்லைன்னா அதுக்காக இதை பண்றேன், அந்த மாதிரி கான்செப்ட். ஓகேங்களா? அப்போ நம்ம இன்ஃபினிட்டிவ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்க, into a compound sentence. ஸோ 2 வந்து நம்ம வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸை மாற்றணும். இங்கே நம்ம வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். இப்போ பாருங்க, she studied hard, she passed the exam. இது ரொம்பவே ஈஸி. she studied hard and she passed the exam. அடுத்து பாருங்க, he is rich, he is not happy. he is rich but he is not happy, இல்லைன்னா yet he is not happy, இது வரும். ஸோ இந்த மாதிரி டைப் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸி. லைக் ரெண்டுக்கும் நடுவில் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்து, ரீசன்னா பட் எட்டு அது மாதிரி போடுறது, இல்லைன்னா இது இல்லைன்னா அது அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். பட் மோஸ்ட்டாக இந்த அண்டு பட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு ஆன்சர் வரும், இல்லைன்னா ஸோ யூஸ் பண்ணுற மாதிரி தான் சென்டென்சஸ் வரும். அடுத்து பாருங்க, into a காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கும், ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கும். அப்போ நம்ம இதை வந்து பிகாஸ், ஆல், தோஸ், சின்ஸ் இதை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணோம். இங்கே பாருங்க, ஐ வாஸ் லேட், தி பஸ் டிட்ன்ட் கம் ஆன் டைம். இப்போ இதை நம்ம வந்து மாற்றணும். எப்படி, ஒரு மெயின் கிளாஸ் ஒரு சபார்டினேட் கிளாஸுமே மாற்றணும். ஸோ இங்கே நான் எழுதுறேன், ஐ வாஸ் லேட் பிகாஸ் தி பஸ் டிட்ன்ட் கம் ஆன் டைம். இங்கே நான் வந்து ஜஸ்ட் இந்த வேர்டை யூஸ் பண்ணி மட்டும்தான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஐ வாஸ் லேட் அப்படிங்கிறத நம்மளுக்கு மெயின் கிளாஸ், இது வந்து சபார்டினேட்டிங் கிளாஸ். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்க, he studied, he passed the exam. he passed the exam because he studied. ஏன்னா இது வந்து ரீசன், அவன் படிச்சதுனால அவன் பாஸ் ஆகிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே பாருங்க, she was singing, I was reading. I was reading while she was singing. ஸோ இது டைம்னா நம்மளுக்கு while யூஸ் பண்ணும். நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம், ரீசனிங்க்கு என்னென்ன
சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வரும், டைமுக்கு எது வரும், பிளேஸ் இல்லை பொசிஷனுக்கு எது வரும். ஸோ இதெல்லாம் நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். ஸோ ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணும். அது ரீசனா என்னன்னு. ஓகேங்களா? இதில் வந்து இந்த சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றுறது ஆக்சுவலி கன்ஃபியூசிங்காக இருக்கும். பிகாஸ் இதுதான் நீங்கள் இந்த கனெக்டே 2 சென்டென்ஸ்க்கு இடையில போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா இந்த வேர்டை வந்து இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிள் சென்டென்ஸ் மட்டும் சிந்தசிஸில் எப்படி பார்க்கணும்னா அது அந்த சென்டென்ஸில் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க. லைக் இது எனக்கு நடந்தாகணும்னு இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஒரு மீனிங் வருதுங்களா? ஷி வாண்ட்ஸ் டு வின். எனக்கு இது நான் வந்து வின் பண்ணணும், அதனால நான் இப்போ வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ட்ரைனிங்ல, அந்த மாதிரி. அதனால நம்ம இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஒன்று வந்து இன்னொன்று ட்ரிகர் பண்ணுது. லைக் டயர்ட்னஸ் வந்து ட்ரிகர் பண்ணி உட்காராது மாதிரி இருக்கு. அந்த டைம்ல நம்ம verb plus ing வந்து யூஸ் பண்றோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா he saw lion, he ran away. இப்போ பாத்தீங்கன்னா இதுவுமே ரீசன் மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. he saw the lion, he ran away. அப்ப இங்க sawங்கிறது நம்ம சீன் எடுத்தோம்னா உங்களுக்கு மீனிங்கோட உங்களுக்கு சென்டென்ஸ் வரும். ஸோ சிம்பிள் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸடான ரூல் மாதிரி உங்களுக்கு வராது. லைக் இந்த 2 + verb மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஒன்று இப்போ நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ப்ரெசென்ட்ல நடக்கும், இதுக்காக நான் இதை பண்றேன், அந்த மாதிரி ஒரு திங் வரும். அதுவே மித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனிங்கை பேஸ் பண்ணி வரும். ஓகேங்களா? அந்த verb plus ing போட்டால் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கான்செப்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ he saw the lion, he didn't run away. இப்போ இங்கே என்ன நடக்குது நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் பார்த்த சென்டென்ஸ்ல லயனை பார்த்தா அவன் ஓடிட்டான், ஸோ ட்ரிகர் ஆயிருக்கு. ஆனால் இங்கே பாருங்க அவன் போல. அப்போ நம்ம என்ன சொல்றோம்? இன்ஸ்பைட் இல்லைன்னா டிஸ்பைட் சீயிங் லயன், he didn't run away. அந்த மீனிங் வச்சு உங்களுக்கு மாத்துறது புரியுதுங்களா? அதுதான் சிம்பிள் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும். இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு சென்டென்ஸை பார்த்தோன்னே வந்துடும். இது ரெண்டுமே சிந்தசிஸ்ல இந்த 2 டாபிக்மே ஆக்சுவலி ஈஸியாக தான் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரீசனுக்கு நம்ம என்ன ப்ரிப்போசிஷனல் கிளாஸ் யூஸ் பண்ணோம், டைமுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணோம், பர்பஸ்க்கு என்ன யூஸ் பண்ணோம். டு சக்சீட் யூ மஸ்ட் ஒர்க் ஹார்ட். இது உனக்கு நடக்கணும்னா நீ இதை பண்ணணும், அந்த மாதிரி. ஓகேங்களா? லைக் இது ஒன்று நடந்துருச்சு, அதனால நான் இதை பண்ணினேங்கிற மாதிரி இல்லாமல் எனக்கு ஃபியூச்சர்ல இது வேணும், அதனால நான் இதை பண்ணுறேன். அந்த டைம்ல தான் நம்ம பர்பஸ் அதை வந்து இன்ஃபினிட்டிவ் வந்து யூஸ் பண்ணும். ஸோ இதுவும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து பிகாஸ் ஆஃப் யூஸ் பண்ணுமா இல்லை verb plus ing யூஸ் பண்ணுமா அப்படிங்கிறத சென்டென்ஸ் மீனிங்கை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பாய்ஸ் அந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுக்கான கனெக்டர்ஸ். அடிஷன்னா என்ன? கான்ட்ராஸ்ட். இப்படி இருந்தும் ஆனால் அவன் அப்படி இருக்கான், அந்த மாதிரி. காஸ் எஃபெக்ட், இது நடந்தனால இது நடந்திருக்குங்கும் போது சோஃபா. அதே மாதிரி சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது இல்லைன்னா அதுன்னு ஆல்டர்னேட்டிவ்ஸை சொல்றதுக்கு, இல்லைன்னா நெகட்டிவிட்டியை கான்ட்ராஸ்டை காட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். காஸுக்கு பிகாஸ், ஆஸ், சின்ஸ். கான்ட்ராஸ்ட்னா ஆல்தோ, ஈவன் தோ, இது நம்ம யூஸ் பண்ணுவோம். கண்டிஷன்னா இஃப், அன்லெஸ். டைமுக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் வென், வைல், ஆஸ் சூன் அஸ். இந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம அந்த சென்டென்ஸ் எப்போ நடக்குதுங்கிறத வச்சு நம்ம சொல்லுவோம். பர்பஸ்க்கு வந்து ஸோ தட், இன் ஆர்டர் டு, இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து எம்சிக்யூவில் தான் இதை கேட்க போகிறாங்க. நம்ம வந்து 2 சென்டென்ஸை கொடுத்துட்டு நம்ம எழுத சொல்ல போகிறதில்ல. ஸோ நீங்கள் ஆப்ஷனில் பார்க்கும்போது எது லாஜிக்கலி கரெக்ட், கிராமட்டிக்கலி கரெக்டுன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இதோட மீனிங் மாறாமல் இருக்கா, அது ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு 3 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா? சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் இதுதான். இன்கேஸ் 2 சென்டென்ஸ் கொடுத்து அதை நம்ம எழுத சொல்லும் போது தான் நம்ம நிறையா யோசிச்சு எழுதுற மாதிரி இருக்கும். இங்கே என்ன கனெக்டர் வரும், இது எப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இந்த சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ். இப்போ இங்கே பாருங்க, ராதா வாஸ் இல், ஷி வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு 2 சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை சிம்பிளே எழுத சொல்லியிருக்காங்க, காம்ப்ளெக்ஸ்லேயே எழுத சொல்லியிருக்காங்க, காம்பவுண்ட்லேயே எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ சிம்பிளில் பாருங்க, ராதா வாஸ் இல், ஷி வாஸ் நாட் ஹாஸ்பிட்டலைஸ்ட். இப்போ இங்கே என்ன இருக்கு? இப்படி இருந்தும் ஹாஸ்பிட்டல் போகலை. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? இன்ஸ்பைட் ஆஃப் இல்லைனா டிஸ்பைட் ஆஃப். ஸோ இங்கே பாருங்க, டிஸ்பைட் பீயிங் இல், ராதா வாஸ் நாட் ஹாஸ்பிட்டலைஸ்ட். இந்த டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸில் பாருங்க, ஆல்தோ, இப்படி இருந்தும் கான்ட்ராஸ்ட் நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? இது இருந்தால் இது நடக்கணும் ஆனால் நடக்கல அப்படின்னா கான்ட்ராஸ்ட்.
அப்போ நம்ம although even though அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ although ராதா was ill she was not hospitalized, இல்லைனா though ராதா was ill she was not hospitalized, ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? அடுத்தது காம்பவுண்ட் சென்டென்ஸ். ராதா was ill but she was not hospitalized. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The students were intelligent, they could answer the questions correctly. இப்போ இதில் என்ன சொல்றாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறனால உன்னால ஆன்சர் பண்ண முடியுது, இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் ஆன்சர் பண்ணுறாங்க, அவங்க இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்த கான்செப்டில் தான் இந்த ரெண்டு சென்டென்ஸுமே இருக்குது. அப்போ இது எப்படி மாற்றணும்? பீயிங் இன்டெலிஜென்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் கரெக்ட்லி. இங்கே ஏன் நம்ம வந்து verb plus ing மாதிரி யூஸ் பண்ணிக்கோம், அதாவது அந்த பி ஃபார்ம் verb plus ing யூஸ் பண்ணியிருக்கோம்? ஏன்னா இதனால இது நடந்திருக்கு, அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? ஸோ அதனால verb plus ing நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சிம்பிள் சென்டென்ஸில். காம்பவுண்ட் சென்டென்ஸில் பாருங்க, ரீசனிங்களா, இதனால இது அப்படின்னா ரீசனிங். அப்போ அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? பிகாஸ் தி ஸ்டூடெண்ட்ஸ் வேர் இன்டெலிஜென்ட் they could answer the questions correctly. இப்போ அடுத்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல அந்த ஃபேன் பாய்ஸ் அந்த கனெக்டர்ஸ்ல என்ன வரும்னு பாருங்க. So the students were intelligent so they could answer the questions correctly. ஏன்னா வேற எதுவுமே இதுல மேட்ச் ஆகாது. கரெக்டுங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, ஐ மஸ்ட் கெட் அ விசா, ஐ கேன் டிராவல் அப்ராட். ஸோ விசா வாங்கினா நான் வந்து அப்ராட் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பாருங்க, டு ட்ராவல் அப்ராட் ஐ மஸ்ட் கெட் அ விசா. இப்போ இங்கே ஏன் 2+ வேர்ப் வந்திருக்கு? இது வந்து பர்பஸ் சொல்லுதுங்களா? ஃபியூச்சரில் நான் இதை பண்ணணும்னா இப்போ நான் இதை பண்ணணும், லைக் நான் ட்ராவல் பண்ணணும்னா இப்போ நான் வந்து விசா வாங்கணும். அப்போ அங்கே என்ன வரும்? இன்ஃபினிட்டிவ் வந்து நம்மளுக்கு வருது. டு ட்ராவல் அப்ராட் ஐ மஸ்ட் கெட் விசா, ஐ மஸ்ட் கெட் அ விசா ஸோ தட் ஐ கேன் ட்ராவல் அப்ராட். இது வந்து இது இருந்தால் இது நான் பண்ணுவேன், அந்த கான்செப்ட். ஓகேங்களா? ஐ மஸ்ட் கெட் அ விசா அண்ட் தென் ஐ கேன் ட்ராவல் அப்ராட். ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ விசா வாங்கினா என்னால் போக முடியும் அப்படிங்கும் போது நம்மளுக்கு கோஆர்டினேட்டிவ் கன்ஜங்ஷனில் அண்டு தான் யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். ஏன்னா பட்டு, எட்டு, ஸ்டில் இது எதுவுமே இங்கே வந்து மேட்ச் ஆகாதீங்க சொல்லி பார்த்தீங்கன்னாவே. ஐ மஸ்ட் கெட் அ விசா ஃபார் தென் ஐ கேன் ட்ராவல் அப்ராட், அது உங்களுக்கு கிராமட்டிக்கலி தப்புன்னு பார்த்தாவே தெரியுது. ஸோ இது ரெண்டையும் அண்டு வச்சு கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா விசா இருந்தால் என்னால் போக முடியும், ஸோ விசா வாங்க போகிறேன், ஏன்னா அப்போ தான் நான் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க. ஐ saw a tiger, it was wounded. ஸோ நான் ஒரு டைகரை பார்த்தேன், அதை பற்றி இன்னும் டிஸ்கிரைப் பண்ணுறேன். கரெக்டுங்களா? சிம்பிள் பாங்க, ஐ saw a wounded tiger. இது ஏன் இந்த இப்படி மாறுச்சு, லைக் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக ஏன் மாறுச்சு? ஒரு சென்டென்ஸை பார்த்து அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? ஐ மீன் ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அதோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் இருக்குது. அப்போ அதை நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த வேர்பை வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் போட்டு ஒரே இதாக நான் சொல்கிறேன். நான் பார்த்தேன், டைகரை பார்த்தேன், அந்த டைகர் எப்படி இருந்துச்சுங்கிறத விட நான் பார்த்த டைகர் எப்படி இருந்துச்சு, டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? ஸோ ஐ saw a wounded tiger. இங்கே பாருங்க, ஐ saw a tiger which was wounded. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதை பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் தரதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அண்டு நம்மளுக்கு தெரியும், ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ saw a tiger and it was wounded. ஸோ ரெண்டுக்கும் இந்த ரீசனோ அந்த மாதிரி கான்செப்ட் இல்லைன்னா நம்மளுக்கு மோஸ்ட்டாக அண்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் சென்டென்சஸ் இருக்கும். 5th கொஸ்டின் பாருங்க. தேர் வாஸ் அ பந்த், த ஷாப்ஸ் ரிமைன் க்ளோஸ்ட். ஸோ பந்த் இருந்தனால ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரீசனிங் மாதிரி இருக்கு. அப்போ நம்ம ரீசனிங்க்கு என்ன பண்ணுவோம்? verb plus ing இல்லைன்னா ஓவிங் டு, அந்த கொஸ்டினோட நேச்சருக்கு தகுந்த மாதிரி. இப்போ இங்கே வந்து பந்த், தேர் வாஸ் அ பந்த், இந்த இடத்துல நம்மளுக்கு verb plus ing போட முடியாது. அதனால நம்ம ஓவிங் டு தி பந்த், பந்த்னால ஷாப்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே பாருங்க, தேர் வாஸ் அ பந்த், ஆஸ் தேர் வாஸ் அ பந்த் தி ஷாப்ஸ் ரிமைன் க்ளோஸ்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரீசன் சொல்லி தான் அதுக்கப்புறமா அதோட எஃபெக்டை சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஆஸ் தேர் வாஸ் இந்த கிளாஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து பாருங்க, தேர் வாஸ் அ பந்த் தி ஷாப்ஸ் ரிமைன் க்ளோஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு திங்கை சொல்லி அதோட அவுட்புட்டை வந்து சொல்லும் போது நம்ம அண்ட் யூஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா? இதுவே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, த ஷாப்ஸ் ரிமைன்டு க்ளோஸ்ட் பிகாஸ் தேர் வாஸ் அ பந்த். இப்படி ரெண்டு சென்டென்ஸ் இப்படி மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பிகாஸ் யூஸ் பண்ணியிருக்க முடியும். புரியுதுங்களா? இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இது செகண்ட் சென்டென்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பிகாஸ் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கலாம். ஏன் ஷாப்ஸ் ஏன் க்ளோஸ் ஆகிருக்கு? பந்த்னால அப்படின்னு. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பந்த்துக்கு ஷாப்ஸ் க்ளோஸ் ஆகிருக்குன்னு.
ஸோ பந்துக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அதோட எஃபெக்டை சொல்ல போகிறோம். அதனால தான் நம்ம இங்கே ஜஸ்ட் அண்டு மட்டும் யூஸ் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்சஸ். சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் இது 3ல கேட்பாங்க. 2-3 சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதுமாதிரி கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு மெயினாக இங்கே என்ன தெரியணும் அப்படின்னா, சிம்பிள் சென்டென்ஸில் என்னெல்லாம் வர சான்ஸ் இருக்குது, அதாவது verb plus ing இல்லைன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும், இன்ஃபினிட்டிவ் வரும், இல்லைன்னா அந்த ப்ரிபோசிஷனல் ஃபேஸ் லைக் இன்ஸ்பைட் ஆஃப் அந்த கான்செப்ட் வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எந்த டைப் ஆஃப் சென்டென்ஸுக்கு என்ன மாதிரி கிளாஸ் யூஸ் பண்ணும் இல்லைன்னா கனெக்டர் யூஸ் பண்ணும் அது வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதோட சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் வந்து நம்மளுக்கு எண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் வந்து பார்க்கலாம். அதை நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்னைக்கு நான் எல்லா கிராமர் வீடியோவும் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ ஒரே வீடியோவில் லென்த்தாக போக வேணாம்னு நான் உங்களுக்கு கட் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்க்கலாம்.